ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரும்பு தோசைக்கல்லை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவாவை வச்சுட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் சுரண்டி விடுங்க. அப்போது அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம டெய்லி காலையில் நைட்டு ஏதாவது ஒரு வேளை கண்டிப்பாக தோசை சுடுவோம். ஆம்லேட்டு அந்த மாதிரி தோசை தவா ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறப்ப, நம்ம எண்ணெய் சேர்த்து பயன்படுத்துகிறப்ப அதோட ஓரங்களில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் போய் சேர்ந்துட்டு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே பெர்மனெண்ட்டாக இருந்துக்கிறோம். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது போகாது. பாருங்கள், இப்போ நம்ம கத்தி வச்சு சுரண்டினதும் அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போது இதை நம்ம க்ளீன் பண்ணலாம். தோசைக்கல் ஹீட் ஆறுனதும் இதில் டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எந்த டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுறது. டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசைக்கல் மேலே. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இரும்பு ஸ்க்ரப்பர் தாங்க எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா போகும் அழுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம அடுத்ததாக பேக்கிங் சோடா சேர்க்கலாம். இப்போ பேக்கிங் சோடா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நீங்கள் அழுத்தணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் நல்லா அழுக்கு போகும். அதனால் நீங்கள் ஓரளவு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பித்தாலே தெரிஞ்சிடும். பாருங்கள், அழுக்கெல்லாம் வர்றது தெரிஞ்சிடும். டோட்டலாக நம்ம இந்த தவா தேய்ச்சி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். தோசை தவா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் தேய்ச்சிருக்கேன். இப்போயே பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் தேய்க்கிறப்பையேமோ. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கத்தி வச்சு சுரண்டி அழுக்கெல்லாம் எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டு சேர்த்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நீட்டாகிடுச்சு. இப்போ அந்த கைப்பிடியில் மட்டும் அந்த அழுக்கு இருக்குது. இப்போ அதுக்கும் கொஞ்சமாக டூத் பேஸ்ட்டு சேர்த்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி பேக் சைடும் தோசை தவாவோட பேக் சைடும் க்ளீன் பண்ணணும். நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை தவாவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக நம்ம தோசை ஊற்றுறப்ப தோசை ஃபஸ்ட்டு வராது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஈஸியாக வரும். இப்போது புதுசாக தோசைக்கல் வாங்கினீங்கனாலும் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு அதில் ஒரு முட்டை சேர்த்துட்டு ஆம்லேட் போடலாம். இந்த மாதிரி ஆம்லேட் போட்டுட்டு நீங்கள் தோசை சுடுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.